ஹானஸ்ட்டா திஸ் இஸ் ஸோ கிரேசி. பிகாஸ் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஐ ஹேவ் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். எல்லாமே பொய் மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை. இதில் இவங்களே ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அதே மக்கள் தான் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. திருப்பி இதே மக்கள் வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. தலைவி இஸ் பேக்குன்றாங்க. சாண்ட்ரா என்னமோ அப்படியே அரண்டா மாதிரி நடித்தாங்க. நடிக்கல சாரி, நான் ஏதாவது சொல்லி உடனே என்ன அடிப்பீங்க, அரண்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாரு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பாரு வந்து சாரி கேட்குறாங்க, சாண்ட்ரா கட்டி பிடிக்கிறாங்க, என்னோட ரெட் கார்டு ஹக்குன்றாங்க. இப்போ எனக்கு பயமாக இருக்குது, உலகத்தில் எப்படி வாழறது. இப்போ நல்லவங்களா இருக்கிறதா இடம் இருக்கா இல்லையா இந்த உலகத்தில்? நான் இங்கே யாருக்குமே சப்போர்ட்டர் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன வீடியோலையும் நான் என்னோடய கருத்தை தான் சொன்னேன். நிறைய பேர் நான் பாரு கமருதனுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு நினச்சிங்க. நான் ஹானஸ்ட்டாக யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. என்னோடய கேள்வி எப்போவுமே ஒன்றா தான் இருக்குது. எல்லாமே பொய்யா இருந்தால் எப்படி உண்மையானவங்க வாழ்க்கையை உண்மையாக வாழறது? இவ்வளோ தான் என் கேள்வி. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயுமே ஒரு ரீல் ரீச் ஆகணும் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு பொய்யா ஊக்கு சொல்லணும். இவன் மண்டை எப்படி உடஞ்சிதுன்னு நான் சொல்லட்டுமா, இவங்க யாரோட போனாங்கன்னு நான் சொல்லட்டுமா, எல்லாமே ஊர் பொருளி, எல்லாமே ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பி பொய்யான விஷயத்த சொல்கிற மாதிரி. அப்படி இருந்தால் தான் முன்னாடி வரா மாதிரி இருக்குது. இப்போது லூசுத்தனமாக பண்ணதுனால ஆட்கள் நல்லவங்க கெட்டவங்கன்றதை தாண்டி அரோரா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காணிக்கப்பட்டிருக்காங்க. பட் அவங்கள ரொம்ப மோசமாக பேசணும். ஸோ அவங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண இங்கே தான் போகணுமா? இப்போ எனக்கு எதுவுமே புரியல. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது வாழறதுக்கு. ஏன்னா யார் என்ன எப்படி பேசணும், இதில் எப்படி மறந்து போகிறாங்க, எப்படி ஏற்றுக்கிறாங்க, அப்போ எப்படி நம்ம வாழறது? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது. திஸ் பிக் பாஸ் ஹஸ் பீன் ஸோ கன்ஃபியூசிங். நான் என்னோட கருத்தை மட்டும்தான் வைக்கிறேன், யாரையுமே சப்போர்ட் பண்ணல. இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி தான், நல்லவங்களா நல்லது பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழறது? இடம் இருக்கா இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது யார் மனசையும் புண்படுத்துவது கண்டிப்பாக இல்லை. இது என்னோட கேள்வி. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ. பாய்.